வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சிக்கனை வச்சு ஒரு கிரேவி தான், கிரேவி இல்லை தொக்கு எப்படியாச்சும் சொல்லலாம். புதினா வச்சு புதினா பட்டர் சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு சரியான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் சாதத்துலேயும் போட்டு பசங்க சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள், எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்துங்க. அப்போ தான் நான் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். சரிங்களா? நன்றி நண்பர்களே. புதினா பட்டர் சிக்கன், அதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் அரைக்க போகிறோம். நம்ம ஒரு 6 மிளகாய், 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிங்க. ஒரு 10 முந்திரி வாஷ் பண்ணி அதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் போல் கசகசை சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிங்க. இப்போ தாளிப்புக்கு பட்டர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. இப்போ சிக்கன் வந்து கழுவி சிக்கனை வந்து உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாத்தூள், கொஞ்சம் போல் தயிர் போட்டு நல்லா ஏற்கனவே வாஷ் பண்ணதில் இதெல்லாம் கலந்து ஒரு மணி நேரம் அப்படியே வச்சுருந்தேன். இது 1 கிலோ சிக்கன். இப்போ அதுக்குள்ளே சேர்த்துக்கிறோம். நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுங்க. மிளகாத்தூள் வந்து சும்மா ஒரு பிஞ்சு தான் சேர்த்துருக்கேன் நான், ஏன்னா இதுக்கு மிளகும் பச்சை மிளகாவும் தான் காரம். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. இப்போ நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து இதுக்குள்ளே சேர்த்துங்க. உங்களுக்கு வேண்டாம், முந்திரி வேண்டான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க, பரவாயில்ல. போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரிங்களா? இதுக்கு மூடி போடணுன்னு அவசியம் கிடையாதுங்க. அப்படியே நீங்கள் திறந்து வச்சு நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, அந்த இலையில இருந்த தண்ணி தான். இப்போ ஜாரை கழுவி சும்மா ஒரு சொட்டு தண்ணி ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். இது மசாலா, கரம் மசாலா வந்து கொஞ்சம் போல் மிளகு, மற்ற ஸ்பைசஸும் சேர்த்து சீரகம், சோம்பு அதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து முதல்லையே சேர்க்க வேண்டாம், கசந்து போயிடும் அப்புறமா. சரிங்களா? அடுத்தது மூடி போட்டும் குக் பண்ணாதீங்க. இப்போ அந்த இது வந்து இதுக்குள்ளே சேர்த்துலாம். மிளகு வந்து ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் தூக்கலாக சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் காரம் கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா அது 2 தான் அதுக்கு காரம். நம்ம சிக்கனில் போட்டு சும்மா ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கோம். இப்போ நல்லா சுண்டி அது எண்ணெய் பிரிஞ்சு நம்ம ஊற்றின பட்டர் பிரிஞ்சு வர வரைக்கும். உங்களுக்கு பட்டர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இறக்கும் போது கொஞ்சம் போல் ஒரு துளி பட்டர் சேர்த்துட்டு இறக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு சரியான காம்பினேஷனாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். புதினா பட்டர் சிக்கன் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொட்டி, பரோட்டா, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷன். இதே மெத்தடில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. என்ன நண்பர்களே, பார்த்தீங்களா? எளிமையாக இருந்துச்சா? இதே மெத்தடில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். சப்பாத்தி, பூரி, ரோட்டி, நான் இதுக்கெல்லாம் சரியான காம்பினேஷனாக இருக்கும். செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இதே மெத்தடில் செய்யுங்க. நன்றி நண்பர்களே.